வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரியபடி கீழே இருக்கு நான் முதலில் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாஸ்கர் அவர்களை பாராட்டுகிறேன். பல்லாயிரக்கணக்கான பெண்களை கூப்பிட்டு பெண்களின் செந்தூரம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு பெண்களாலே வைத்து ஒரு மூவண்ண கொடி யாத்திரை நடத்தி காண்பித்திருக்கிறார். எங்களோடு இங்கு வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும், இங்கே மகளிரணி தலைவி உமாபாரதி அவர்களுக்கும், சகோதரி நமிதா அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கரு நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் சுமதி அவர்களுக்கும், பிரமிளா சம்பத் அவர்களுக்கும், மண்டல் தலைவி சரஸ்வதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே எல்லாருக்கும் நான் ரொம்ப எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கேட்டாங்க, மழையில நனைஞ்சு வருவீங்களா, மழை துளிகள் உங்கள் மீது படுகிறதே உங்களுக்கு கவலை இல்லையா என்று. இரத்த துளிகள் நம் மக்கள் மீது பட்டு அதனால் நம் பெண்களின் செந்தூரம் அழிக்கப்பட்டதை எதிர்த்து நம் பாரத பிரதமர் போராடி கொண்டிருக்கிறார். ஆக இந்த மழை துளிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இன்னும் சொல்ல போனால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த மழையிலும் மூவண்ண கொடியை ஏந்தி ஒரு சுதந்திர போராட்டத்தை நினைவு கூறும் அளவிற்கு எல்லோரும் வந்திருக்கிறோம். நாம் நமது பிரதமருக்கும் நமது இராணுவத்திற்கும் நன்றியை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராகுல் காந்திக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமே இந்தியாவை பாராட்டுகிறது, உலகமே பாரத பிரதமரை பாராட்டுகிறது, உலகமே ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு தீவிரவாதிகளை மட்டுமே நோக்கி எப்படி தாக்க முடியும் என்பதை நமது பாரத தேசம் உலகிற்கு காண்பித்திருக்கிறது. இன்னொன்று, நம் பாரத தேசத்தினால் உருவாக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம் ராணுவ தளவாடங்களை பார்த்து, அதன் தன்மையை பார்த்து, அதன் திறமையை பார்த்து இந்த உலகமே அதற்கான ஆர்டர்கள் நமக்கு குவிந்து கொண்டிருக்கின்றன. சீனாவின் ராணுவ தளவாடங்கள் எல்லாம் பயனற்றது என்பதை இந்த போர் நமக்கு நினைவு கூறுகிறது. அதனால் நம் பாரத பிரதமருக்கும் இராணுவத்திற்கும் மனதார நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்காக இந்த யாத்திரை பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த குண்டு மழையில் நம் ராணுவம் நனைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மழை துளிகளில் நனைவது எங்களுக்கு பொருட்டல்ல. நன்றி. ஏப்ரல் 22ஆம் தேதியில நம்ம நாட்டில் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க. இந்த அட்டாக்ல நம்ம நாட்டில் 26 பெண்களோட ஹஸ்பண்ட் கொல்ல பண்ணிருக்காங்க. இந்த எல்லா பெண்களோட சிந்தூர் குங்குமம் பறிக்கப்பட்டது. அது பதில் தான் நம்ம நாட்டில் ஆப்ரேஷன் சிந்தூர். மே 7ஆம் தேதியில ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம நாடோட வீரர்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் தீவிரவாதிகளோட 9 இடத்துல அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல ஒரு பாகிஸ்தானி சிட்டிசன் கூட அடிபட்டல. இந்த பாத யாத்திரா நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கும் மற்றும் நம்ம நாட்டில் எல்லாம் வீரர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.